ஒரு வழியா ரிசப்ஷன் முடிஞ்சிருச்சுமா. நிம்மதியா இருக்க. முகூர்த்தமும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு டென்ஷன் இல்லம்மா. எதுக்குப்பா இப்போ தேவையில்லாம டென்ஷன்? அந்த எக்ஸ்எம்எல்ஏ ராஸ்கல் ஏதோ அசட்டு தைரியத்துல இப்படி பண்ணிட்டான். போலீஸ்ல வந்து இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமும் அவன் இந்த பக்கம் வந்துருவானா? ரத்னம் சார் வேற முழு பாதுகாப்பு கொடுத்திருக்காரு. நீ சொல்ற காரணம்லாம் எனக்கு நல்லா புரியுதுமா. ஆனா ஏதோ ஒரு பதட்டம் இருக்கத்தானே செய்யுது. அப்பா தோழரே. வாங்க தோழர். என்ன தோழரே, அப்பாவும் பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்கீங்களோ? ஆமா, சொல்லுங்க தோழர். நம்ம லெனின் தோழர் வந்திருக்காரு. ஓ அப்படியா? அம்மா, எங்க சங்க மாவட்ட தலைவர் மீட்டிங் முடிச்சிட்டு இப்பதான் வந்திருக்காரு. நான் அவரை பார்த்துட்டு வந்துட்டுமா? சரிப்பா. நீ ரெஸ்ட் எடுக்க. வாங்க தோழர். போயிட்டு வரோமா? என்னாச்சு? ஏன் இப்படி வேர்த்திருக்கு? என்னாச்சு? அக்கா அக்கா என்னாச்சுன்னு சொல்லு. அக்கா இங்கட வா. அக்கா இங்கட வா. என்னடி ஆச்சு? இங்கட வா. அக்கா நான் சொல்றேன். வரணும். சீக்கிரம் வா. இங்க பார், முதல்ல பதட்டப்படாத. என்னாச்சுன்னு சொல்லு. அக்கா இங்கட வா. எங்க வரணும்? என்ன ஆச்சு? என்னடி நீயே வந்து பாரு. எதுக்கு இப்ப மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு வந்திருக்க? அங்க பாரு. பிரபா பிரபா இந்த நேரத்துல இங்க என்ன பண்றாரு? பிரபா மட்டும்தான் உனக்கு தெரியறாரா? ஏன் உனக்கு சரியா தெரியலையா? என்ன நந்தினி, என்ன பண்ற? என்ன மன்னிச்சிரு பிரபா. நாளைக்கு காலையில நீ இன்னொருத்திக்கு சொந்தமாயிடுவ. இப்போ உன் கூட ஒரு யுகம் வாழ்ந்த மாதிரி திருப்தி கிடைச்சிருச்சு. எப்பவும் இனிமே உன் வாழ்க்கையில கிராஸ் பண்ணவே மாட்டேன். கோயில் வா. அக்கா வா. அக்கா என்னக்கா? என்னக்கா நீ? எனக்கே கோவமா வருது. நீ ஏதாவது பிரச்சனை பண்ணி அவங்களை கேவலப்படுத்துவன்னு பார்த்தா ஒண்ணுமே பேசாம கீழே வந்துட்ட. பிரச்சனை பண்ணி கேவலப்படுத்துற அளவுக்கு இப்ப என்ன நடந்து போச்சு? நந்தினி அக்கா என்ன செஞ்சாங்க நீ பாத்தில? கோயில், அவங்க ரெண்டு பேரும் தனியா பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன கூட்டிட்டு போய் காட்டினதே தப்பு. அவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க. அவங்களுக்குள்ள தனியா பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கும். அவங்க பேசக்கூடாதுன்னு நாம எப்படி சொல்ல முடியும்? அதுக்காக மடியில இல்லாம படுத்துக்கிட்டு பேசுவாங்க. நந்தினி பிரபாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பினா. ஆனா பிரபாக்கு ஆசை இல்லைன்னதும் விலகிட்டா. அது மட்டும் இல்லாம என்ன வற்புறுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சா. அவ ஆசைப்பட்டது நடக்கல. இனி நிரந்தரமா பிரிய போறோங்கிற வருத்தத்துல கொஞ்சம் கூடுதலா உரிமை எடுத்துக்கிட்டா. அது தப்பா இருக்கலாமே தவிர குற்றமா பார்க்க கூடாது. இதுல உடன்பாடு இல்லைன்னு தானே பிரபா ஏன் இப்படி செய்யறேன்னு கேட்டான். அதுக்கு இனிமே உன் வாழ்க்கையில குறுக்கிட மாட்டேன்னு நந்தினியும் சொல்லிட்டா. எனக்கு பிரபா மேல நம்பிக்கை இருக்கு. நந்தினி மேல அதை விட அதிகமா நம்பிக்கை இருக்கு. இத பத்தி வேற யார்கிட்டயும் ஒளறி வைக்காத. என்ன ஏதுன்னு தெரியாம பிரபாவையும் நந்தினியையும் ரொம்ப கேவலப்படுத்திடுவாங்க. புரியுதா? வா.
அவ்வளோ நல்லவளா நீ? என்னென்னமோ நடக்கும்னு திட்டம் போட்டோம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டியே. ச்சே. இது அவர்கிட்ட போய் சொல்லுவோம். என்னையா அந்த கிழவி இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா? விடுங்க சார், எவ்வளவோ விஷயங்களை பார்த்துட்டீங்க, இந்த அம்மாவை சமாளிக்க முடியாதா? முடியலையா? எந்நேரமும் ஒருத்தி கண்காணிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா டார்ச்சரா இருக்குயா. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க சார், எல்லாம் நல்லபடியா முடியும். அது இல்லையா, இந்த கிழவி ஏதாவது குழப்பத்தை உருவாக்கிறவளும் பயமா இருக்கியா? நம்ப முடியாதியா அவளை. நான் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாயா? போங்க சார், நீங்க உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா சந்தோஷப்படுவாங்க, அதை விட்டுட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுப்பாங்கன்றீங்களே. யோ, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லையா. கிருஷ்ணனை என் மாமா கொல்ல பார்த்ததுனால இது வரைக்கும் ஜெயில இருக்கிற புருஷனை போய் பார்க்கலையாவ. நான் கூட உங்ககிட்ட சொன்னனே, மருமகன் இறந்துட்டான்னு மக கிட்ட துக்கம் கேட்க கூட வரலையா? சார் கோவப்படாங்க சார், நந்தினிக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க போயிட போறாங்க, நாம அதுக்குண்டான வேலையை பார்ப்போம். யோ, அதுக்கு தான் ஒன்ன கூட்டு வந்தேன். அந்த புது சிம் போட்ட போன் ஐடியா முதல்ல இந்தாங்க சார். புது சிம் தானே? என்ன சார் பண்ண போறீங்க? அந்த இசை பாப்பாவுக்கு நீ கொடுத்த வீடியோ அனுப்புறேன். யோ, போயிருச்சியா? வெயிட் பண்ணலாம். இந்நேரம் வீடியோ பார்த்துருப்பல்ல? பார்த்துருப்போம் சார். ஹலோ, சொல்லுங்க ஆபீசர். என்ன அண்ணாமலை தூங்கலையா? தூங்கலையாவ? என்ன ஆபீசர் சொல்றீங்க? ஒரே இசை பாப்பா ஞாபகமாவே இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி தூக்கம் வரும்? உங்ககிட்ட இருந்து நல்ல செய்தி வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கே இசை உனக்கு கிடைச்சிருவா. அப்படியா ஆபீசர்? ரொம்ப சந்தோஷம். இப்ப நீ என்ன பண்ற? இசைக்கு ஃபோன் பண்ணி பேசுற. அந்த வீடியோவை அனுப்பிட்டீங்களா? அனுப்பிட்டேன். நீ இப்ப பேசு, நான் லைன்ல இருக்கேன். சரிங்க ஆபீசர். நான் அண்ணாமலை பேசுறேன். ஞாபகம் இருக்கா? உனக்கு தாலி கட்டின அண்ணாமலை. சத்தம் போடலாமா, கிருஷ்ணன் கிட்ட சொல்லலாமா, இல்ல அப்பங்கிட்ட சொல்லலாமா,
இல்ல ஏசி ரத்னத்துக்கிட்ட சொல்லாமான்னு தானே யோசிக்கிற? எதை வேணாலும் செய்ய, யாருக்கிட்ட வேணாலும் சொல்லு. பதிலுக்கு என்னால ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் செய்ய முடியும். உன் தங்கச்சி மானத்தை காப்பாத்துறதுக்காக கவிதா கண்ணனை கொன்னால அந்த வீடியோவை போலீஸுக்கு அனுப்புவேன். ஏற்கனவே ஒரு கொலை கேஸ்ல மாட்டி கிருஷ்ணன் குடும்பம் சிக்கி சீரழிஞ்சது. அதுல இருந்து இப்பதான் மீண்டு வந்தாங்க. இப்ப பக்காவான சாட்சியம் இருக்கு. அதுவும் அந்த கவிதா வேற புள்ளதாச்சு பொண்ணு. அவ ஜெயிலுக்கு போய் குழந்தை பெத்து, ஐயோ பாவம். எல்லாம் எதனால? உன் தங்கச்சி மானத்தை காப்பாத்துறதுக்காக. இப்போ நான் என்ன பண்ணணும்? சபாஷ். இப்போதைக்கு ஒண்ணு செய்ய வேணாம், பேசாம இரு. என்ன பண்ணணும்னு காலையில நான் சொல்றேன். நீ கிருத்திரமா என்ன யோசிச்சாலும் கடைசியில ஜெயிலுக்கு போறதுல தான் முடியும். இப்ப பாத்ரூம் பக்கம் போய் பாடியை தேடிட்டு இருக்காத. அதெல்லாம் மறைக்க வேண்டிய இடத்துல மறைச்சு வச்சாச்சு. நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா நடந்தா வேற யாருக்கும் விஷயம் தெரியாது. கண்ணன் காணாம போயிட்டான்னு கதை முடிஞ்சிரும். இல்லன்னா கவிதா பூமிகாவோட கதை முடிஞ்சிரும். இல்ல நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். கவிதா அக்காக்கும் பூமிகா அக்காக்கும் என்ன பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லாம் உன் கையில தான் இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். உன் கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். இன்னொரு தாலியை பிரபா கட்டக்கூடாது. அதான் விஷயம். முடிஞ்சா நிம்மதியா தூங்கு. மிச்சத்தை நான் காலையில சொல்றேன். ஆபீசர், நான் பேசிட்டேன். கேட்டேன். இசை உனக்கு தான். நல்ல சந்தோஷமா தூங்கு. வச்சிடுற ஆபீசர். சார், இந்த வீடியோவை வச்சு தான் கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு நீங்க சொன்னப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னமா பிளான் பண்றீங்க? செத்ததா எல்லாரையும் நம்ப வச்சுட்டு இவ்வளவு கிரிமினல் வேலை பண்றீங்களே. இல்லாடி சார், நீங்க மட்டும் நல்ல போலீஸா இருந்திருந்தா உங்க ஏரியாவுல ஒரு அயோக்கியம் கூட இருந்திருக்க மாட்டான் சார். நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? செஞ்ச களவாணித்தனமெல்லாம் வெளியில தெரிஞ்சு அசிங்கப்பட்டு ஜெயிலுக்கு போனியே, அப்ப கூட உனக்கு தெரியல எல்லா அயோக்கியன்களுக்கும் மேல ஒரு கடவுள் இருக்காருன்னு? அந்த கடவுள் தான் என்ன இங்க அனுப்பியிருக்கான், கிருஷ்ணன் குடும்பத்தை பழி வாங்கறதுக்கு. எனக்கும் கிருஷ்ணனுக்கு சொந்த பகை கிடையாது. என் மாமனார் குடும்பத்து பகை என் பகைய நினைச்சுதான் நான் இவ்வளவு வெறியோட திரியிறேன். அவன் உங்க புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சான். இதோ நிக்கிறாரே பெரிய மனுஷன், இவர் மகனையும் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கான். இவர் பொண்ணு நந்தினி மனசுல பிரபாவை கட்டி வைக்கணும்னு ஆசையை வளர்த்துட்டு இப்போ அவன் பொண்டாட்டியோட அண்ணன் மகளை கட்டி வைக்க போறான். சோத்துல உப்பு போட்டு திங்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு வந்திருக்கணும் இந்த ரோஷம். கிருஷ்ணன் குடும்பத்தையும் அவனையும் பழி வாங்குற வெறி வள்ளியே. ஆனா நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிற எங்க எல்லாரையும் இருக்கிறீங்க. கிருஷ்ணன் விட்டு கல்யாண சோத்துக்கு அங்க இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. வெக்கமா இல்ல? வெக்கமா தான் இருக்கு. உன்னை எல்லாம் சொந்தக்காரன்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப வெக்கமா தான் இருக்கு. உங்களை எல்லாம் என்ன சொல்லி திட்டுறதுன்னு கூட தெரியல.
துரோகம் பண்ணவனுக்கு இவ்வளவு விசுவாசமா இருக்கீங்களே, நீங்கெல்லாம் என்ன பொறப்போம்? பரவாயில்ல, உங்கள மாதிரி ஒரு பொறப்பா இல்லாம இருக்கோம் இல்ல, அது போதும். எவனோ ஒருத்தன் பேசுறானே கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு. போலீஸ் வேலையை விட்டுட்டு இப்படி அடியாள் வேலை பாக்குறதுக்கு ரொம்ப கௌரவமா இருக்கா மாப்ள. இத பாருங்க, உங்ககிட்ட வாதம் பண்ணிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. இங்க நடந்ததை எல்லாம் அப்படியே மறந்துட்டு போனீங்கன்னா அது உங்க பொண்ணுக்கு நல்லது. இல்லனா என்ன பண்ணுவ? எங்க பொண்ணை கொன்னுடுவியா? சொல்லுடா, என் பொண்ணை கொன்னுடுவியா? இதோ இப்பவே போய் போலீஸ கூட்டிட்டு வா. அப்படியெல்லாம் நீங்க போலீஸுக்கு போக நாங்க விட்டுருவோமா? மாமா என்ன தப்பு பண்ணாரு? உங்க பொண்ணுக்காக நீங்க செஞ்சிருக்க வேண்டிய வேலையை தான் மாமா செஞ்சிருக்காரு. அப்போ நீங்க எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்துதான் இந்த வேலையை செய்றீங்களா? ஆமா, நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த வேலையை செய்யறோம். எதுக்காக தெரியுமா? நந்தினிய மணவரையில உட்கார வைக்கிறதுக்காக, இவளை கிருஷ்ண வீட்டுக்கு மருமகளை அனுப்புறதுக்காக. அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தை தனித்தனியா பிரிக்கிறதுக்காக. அட பாவீங்களா, நீங்கெல்லாம் நல்லா இருப்பீங்களா? நாங்க நல்லா இருக்கோமோ இல்லையோ, அந்த கிருஷ்ணன் அவன் குடும்பமும் நாசமா போகணும். நந்தினி, வேண்டாமா, நீ வாழ வேண்டிய குருத்து. இதுங்கெல்லாம் உளுத்து போனதுங்க. இதுங்களோட சேர்ந்து நீ வீணா போகாதம்மா. நல்லது கெட்டதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லி தராதீங்க பெரியம்மா. நந்தினி, நீ ஏமா இப்படிலாம் பேசுற? பிரபா ஆசைப்படுறான்னு நீதான் பேசி அந்த பொண்ணைய சம்மதிக்க வச்சேன்னு கிருஷ்ண மச்சான் சொன்னாரு. அப்புறம் ஏமா இந்த மாதிரி கிரிமினல் வேலை எல்லாம் பண்ற? என்ன வச்சே இசைய சம்மதிக்க வச்சுதான் அந்த கிருஷ்ண செஞ்ச கிரிமினல் வேலை. அந்த இசைய ஒரு எக்ஸ்எம்எல்ஏ தூக்கிட்டு போய் 2ஆம் தரமா தாலி கட்ட வச்சது மாமா செஞ்ச கிரிமினல் வேலை. அந்த தாலி அறுத்து போட்டுட்டு மறுபடியும் பிரபாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது இசை செஞ்ச கிரிமினல் வேலை. திரும்பவும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி ஏன் கழுத்துல தாலி கட்ட வைக்கணுங்கிறது நாங்க எல்லாரும் செஞ்ச கிரிமினல் வேலை. இதுல எங்களுக்கு உதவியா இருந்த கண்ணனை கொலை செஞ்சது அந்த கவிதா செஞ்ச கிரிமினல் வேலை. அந்த பிரபா பையன் இசை கழுத்துல தாலி கட்டினாலும் உங்களுக்கு சோறு போடுவாங்க, நந்தினி கழுத்துல தாலி கட்டினாலும் சோறு போடுவாங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க போய் இந்த விஷயத்தை வெளியே சொல்லாம படுத்து தூங்குங்க, போங்க. தூங்குறதா? இனி எங்களுக்கு எங்கடி தூக்கம்? உங்களெல்லாம் தூக்கி ஜெயில வச்சதாண்டி தூங்குவோம். ஆமா, இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ வாங்க, ரத்தனத்துக்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுவோம். வா தம்பி. அம்மா, சித்தப்பா, வேண்டாம். விடுடா, விடுடா தம்பியே. ஏய், விட்டுரு. இத பாரு, கொலையின் தண்டனை எனக்கு புதுசு இல்ல. 2 பேர்ல யாரு மூச்சு விட்டாலும் வெண்ணைய வெட்டுற மாதிரி கழுத்துல இறக்கிறவன். கீதா, நீ உங்க அம்மாவை மண்டபத்துக்கு வெளியில கூட்டிட்டு போ. போறதுக்குள்ள நம்ம ஆளுங்க கார்ல தயாரா இருப்பாங்க. அதுல போய் உங்களை உட்கார வை. அதுக்கப்புறம் இந்த உத்தமனை நான் அனுப்புறேன். சரிங்க. மண்டபத்துல வேலை செய்யறதுல பாதி பேர் நம்ம ஆளுங்க. சரிமா, நீ கார்ல இருக்கிற நம்ம ஆளுங்களுக்கு போன் பண்ணி நமக்கு வேண்டியவங்க வருவாங்க, அவங்கள பத்திரமா அழைச்சிட்டு போக சொல்லு. சரிங்க ஏய், சார். என்ன பண்ற? கீதா, உங்க அம்மா அழைச்சிட்டு போ. போற வழியில ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க, இவர் கழுத்துல கத்தி இறங்கிடும் சொல்லு. கூட்டிட்டு போ அவங்கள. என்ன வேலை பண்ற கிரி? ஏய், அம்மா, போ, கூட்டிட்டு போ. போம்மா. வாமா, வாமா. பிரியமானவள் பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லையா? அப்ப உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த வீடியோ கீழே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஆன்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்களை தேடி வர வேணாங்க. டெய்லி நாங்களே உங்களை யூடியூப் மொபைல் ஆப் நோட்டிபிகேஷன்ல தேடி வருவோம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.